தர்பூசணி பழத்தை தோலை நீக்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தோலை என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டுருவீங்களா? இந்த ரெசிபி பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் தோலை கூட தூக்கி போட மாட்டீங்க. ஆமாம், இந்த தோலை வச்சு நம்ம சூப்பராக ஹல்வா பண்ண போகிறோம். ஹல்வா மட்டும் இல்லை, இதை வச்சு நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல காய்கறி டிஷ்ஷாக மசாலா பண்ண முடியும். இன்றைக்கி நான் ஹல்வா பண்ணுறேன். எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். அரை தர்பூசணி பழத்தை நான் தோலை நீக்கி வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தோலை பார்த்திங்கன்னா வெள்ளை பகுதி உண்டு, அதுக்கப்புறம் இந்த பச்சை பகுதி உண்டு. இந்த பச்சை பகுதியை மட்டும் நம்ம பீலரால் எடுத்துகிட போகிறோம். என் அன்பு வணக்கம். இந்த தர்பூசணி பழ தொலியை நான் ஹோட்டலில் இருக்கும்போது சாலடாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேனப்பியோட பேஸாக கூட யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தொலியில் நிறைய சத்து இருக்குது. அது மூலிமா நம்ம ஸ்வீட் மட்டும் இல்லை, நிறைய டிஷ்ஷஸும் இதில் பண்ண முடியும். இன்றைக்கி நான் ஸ்வீட் பண்ணி காட்டுறேன். டெஃபினட்டாக இன்னொரு எபிசோடில் இதோட மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நம்ம பீல் பண்ணிக்கலாம். இந்த தொலியில் இருக்க பச்சை பகுதி எல்லாத்தையும் நீக்கியாச்சு. இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த தர்பூசணி தோலை நல்லா அரைச்சாச்சு. இப்படி அரையிறதுக்கான காரணம் நம்ம பச்சை பகுதியெல்லாம் முழுமையாக நீக்கிட்டோம். அதனால இது ஈஸியாக அரைஞ்சிருச்சு. போட்ட உடனே கொஞ்சம் அரைப்படுறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி உங்கள் மிக்சி இருந்துச்சுன்னா உங்கள் துண்டுகளை சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக அரைஞ்சிடும். காரணம் இதில் நிறைய தண்ணி இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. இருக்கிறதுலையே அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். தோலை அரைச்சி வச்சது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். அப்போ தான் அளவு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மொத்தம் 4 டம்ளர் இருக்குது. ஸோ இந்த 4 டம்ளருக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நான் கீ ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. முதல்ல ஊற்றினது பத்தலை, அதனால நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ நான் ஊற்றிருக்கேன். மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் கீ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலை மாவோட ஸ்மெல்லு நல்லா சூப்பராக வரும். அந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தர்பூசணி தோலை சேர்த்துக்கலாம். இப்படியே ஒரு 15 நிமிஷம் குக் ஆகட்டும். 15 நிமிஷம் நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இந்த 15 நிமிஷமும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம 4 டம்ளர் போட்டிருந்தோம். இந்த 15 நிமிஷத்தில் அது கண்டிப்பாக 2 டம்ளர் ஆகிருக்கும். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தட்டி நம்ம போட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 டம்ளர் பாலும் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கறதுனால என்னென்னா இந்த ஸ்வீட் கொஞ்சம் ரிச்சராக இருக்கும், டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் சேர்த்துருக்கேன். நட்ஸ் எல்லாம் போட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். அது உப்பு ஒரு இவ்வளோ அளவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இது ஸ்வீட் ரெசிபி தானே, எதுக்கு உப்பு போடுறீங்கன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். உப்பு கொஞ்சோண்டு சேர்க்கறது மூலயமா மற்ற இன்க்ரீடியன்ஸோட ஃப்ளேவர் நல்ல என்ஹான்ஸ் ஆகும். ஸ்வீட்டோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். வறுத்த முந்திரி பருப்பையும் அப்புறம் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பையும் நான் ஒன்றும் பாதியமாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.